ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய அவேர்னஸ் செஷன், விழிப்புணர்வு பகுதிக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே, நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் விசேஷமாக இந்த பகுதிக்காகவும் ஆண்டவரே நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படட்டும். நம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த அவேர்னஸ் செஷனுடைய தலைப்பு மனுஷருடைய கற்பனைகள் மற்றும் போதனைகள், தி கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மென். மனுஷருடைய கற்பனைகள், போதனைகள், இவைகள் பார்த்திங்கன்னா இதற்கு வெவ்வேறு பெயர்கள் கூட காணப்படுது. வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். பெயர்கள் என்ன அப்படின்னா, முன்னோர்களுடைய பாரம்பரிய முறைகள், முன்னோர்களுடைய ஆசாரங்களை கை கொள்ளுகிற காரியங்கள், சடங்குகளை அனுசரித்தல், ஆங்கிலத்தில் சிம்பிளாக ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மேன் அல்லது எல்டர்ஸ் அல்லது கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி காணப்படும். இப்போ மனுஷருடைய கற்பனைகள், போதனைகள் எல்லாமே தவறா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடவாத வரை, மீறாத வரை அது தவறல்ல. ஏனென்று சொன்னால் நல்லது என்று கூட சொல்லலாம். வாட் இஸ் த லைன், அது எல்லை என்ன அப்படின்றத பின்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக சில காரியங்களை நம்ம பார்த்து விடலாம். மனுஷருடைய கற்பனைகளையும் போதனைகளையும் தம்முடைய ஜனம் கை கொள்வதை தேவன் அனுமதிப்பதில்லையா, அதை எப்பொழுதும் கடிந்து கொள்ளுகிறாரா என்கிறதான ஒரு கேள்வி வரும்பொழுது, உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு அல்லது ஒரு சாட்சியை காண்பித்து விட்டு அதற்கு பின்பாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்காக ரேகாபியருடைய குடும்பத்தார், நீங்கள் அநேகர் பைபிள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பைபிளில் எல்லா புத்தகத்தையும் வாசிப்பீர்கள் என்றால், பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்வீர்கள் சொன்னால் நிச்சயமாக இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரேகாபியருடைய குடும்பத்தார், இவர்கள் ஒரு விசேஷமான இஸ்ரவேலர்களுக்குள்ளே வாழ்ந்ததான, இஸ்ரவேலர்களே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவர்களே ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கூட்டமாக அவர்கள் காணப்படுவாங்க. மற்ற உலக ஜனங்களிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு ஜனங்களாக அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையே அப்படி காணப்படும். ஆனால் அவர்களுக்குள்ளேயே வாழ்ந்ததான ஒரு சிறு கூட்டம் தான் இந்த ரேகாபியர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிட் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு காணப்பட்டது. இன்னும் அவர்களுக்குள்ளேயே பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கூட்டத்தை போல அவர்கள் காணப்பட்டாங்க. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேகாபியருடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கேனியர்கள். இவருடைய ஆரிஜன் என்ன அப்படின்னா, கேனியர்கள்னா என்னென்னா, நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கானானுக்குள்ளே காணப்பட்டதான பலதரப்பட்டதான அந்த ஜாதிகள் இனத்தாரில் அவர்களும் ஒருவர் கேனியர்கள். அதில் பார்த்தீங்கன்னா யோனதாப் என்கிறதான தங்களுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு உட்பட்ட அந்த கேனியரில் ஒரு குடும்பம் காணப்பட்டது. அவர்களுடைய தகப்பனாகிய அந்த யோனதாப் என்கிறவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்தான். அப்போ அந்த கட்டளைக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல், வீட்டை கட்டாமல், விதையை விதையாமல், திராட்சை தோட்டத்தை நாட்டாமல், அதை கையாளாமல், திராட்சை தோட்டத்தை நாட்டாமல் அதை கையாளாமல் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் மூலமாக அதனுடைய பலனை அனுபவிக்கிறதான காரியம், சாப்பிட்றது, அது விற்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம். அது மாத்திரமல்ல, திராட்சை தோட்டம் இலவசமாய் கிடைத்தால் கூட அதை கையாள மாட்டார்கள். அப்போ அதனால தான் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அவர்களுக்கு ஒரு நியமதியை அவன் வைத்தான். திராட்சை தோட்டத்தை நாட்டாமல் அதை கையாளாமல் எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்போம் என்கிற ஒரு கட்டளைக்கு, மனுஷனுடைய கட்டளை அது, அந்த கட்டளைக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் பார்த்திங்கன்னா காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முறை எப்படியாக காணப்பட்டது என்று சொன்னால், பரதேசிகளாக கூடாரங்களிலே வாழவும், கானானியருடைய வாழ்க்கை முறைகளை எவ்விதத்திலும் பின்பற்றாதவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படையாக அவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ். தெரியுமில்ல உங்களுக்கு? அடிப்படையாக அவர்கள் ஷெப்பர்ட்ஸ். எங்கே அப்படின்னா, அவர்கள் எகிப்திலே வாழும் பொழுதும் கூட
பார்வோனுக்கு முன்பாக யாக்கோபு நிற்கும்போது ஒரு காரியத்தை சொல்றான், நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் எப்படியாய் காணப்படுகிறோம்னா நாங்கள் மேய்ப்பர்களாய் காணப்படுகிறோம், இதுதான் எங்களுடைய தொழில் அப்படின்ட்டு பார்வோன்ட்ட சொல்றாரு. ஏன்னா மேய்ப்பர்கள் என்பவர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள்னா பிடிக்காது. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேறு விதமான தொழில், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் வளர்ந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இவர்களோ மேய்ப்பர்கள். அதே மாதிரி கானானுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கானான்லேயும் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாய் காணப்பட்டது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உள்ளே போயிட்டு அந்த ஸ்பைஸ் வெளியில் வரும்போது என்ன கொண்டு வருவாங்க, அவங்க திராட்சை கொலையை கொண்டு வருவாங்க. அதை தூக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காணப்பட்டது. அவர்கள் அதில் பெயர் பெற்றவர்களாய் காணப்பா. அப்போ எகிப்துக்குள்ளேயும் அவர்கள் வந்து மெய்ப்பர்கள் தான் காணப்பட்டாங்க. வனாந்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து மெய்ப்பர்கள். அங்கேயும் வந்து பரதேசிகள், வனாந்திரத்துலேயும் பரதேசிகளாய் காணப்படுகிற இவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்தை கொடுக்குற. கானான் தேசத்துக்குள்ளே வந்து அவர்கள் பரதேசிகள் கிடையாது. அவர்கள் என்ன பண்ணலாம், பெர்மனண்ட்டாக வாழலாம். இப்போ விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து அங்கங்கே மூவ் பண்ண முடியாது. பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல அவர்கள் காணப்பட வேண்டும் இல்லை. அப்போ அவர்கள் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பரதேசியாக இருக்க முடியாது. அவர்களுக்குன்னு லேண்டு, அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் இருந்து இந்த வேலையை வந்து செய்ய வேண்டும். அப்போ கானானியர்கள் அப்படி காணப்பட்டாங்க, எகிப்தியர் அப்படி காணப்பட்டாங்க, இஸ்ரவேலர்கள் எல்லா வேலையிலும் அவர்கள் மேய்ப்பர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் கானானுக்குள்ளே போன பின்பு அவர்கள் அஃப்கோர்ஸ் என்ன பண்ணலாம், அவர்களுடைய தேசம், அப்போ அவர்கள் வந்து பயிரிடுகிறவர்களாகவும் அவர்கள் காணப்பட வேண்டும் என்பது உண்மை. அப்போ வந்து கர்த்தர் அதை என்ன பண்ணார், அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஆனால் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட இந்த கேணியரில் விசேஷமாக இந்த யோனதாபுடைய குடும்பத்தார் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவன் சொன்னால், நீங்கள் உள்ளுக்குள்ளே இங்கே தேசத்துக்குள்ளே காணப்பட்டாலும், இந்த சுதந்திரத்துக்குள்ளே நீங்கள் காணப்பட்டாலும், தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நாம் இங்கே உள்ளுக்குள்ளார யார் தான், பரதேசி தான். நம்ம இங்கே உள்ளே விதைக்கக்கூடாது, திராட்சை தோட்டத்தை பயிரிடக்கூடாது, நமக்கு வந்து அது இலவசமாய் கிடைத்தா கூட அதை என்ன பண்ணக்கூடாது, கையாளக்கூடாது. இங்கே தான் பெர்மனண்ட்டாக வாழ போகிறோம் என்று வீடுகளை நீங்கள் கட்டக்கூடாது என்று சொல்லி, கூடாரங்களிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு விதியை என்ன பண்ணான், அவன் வந்து அவர்களுக்கு விதித்தான். அப்போ அவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தாரெல்லாம் இந்த சபதத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போ ரொம்ப ஆச்சரியமான காரியம் இது. அப்போ இது அவருடைய தெய்வ பக்தி எப்படி காணப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மேலே அதீத பற்றும் தீவிர விசுவாசமும் கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எல்லாரும் இஸ்ரவேலரை குறித்து அப்படி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான புறஜாதியாக இருந்து அவர்களுக்குள்ளே வந்ததான ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பற்று இந்த இஸ்ரவேலின் தேவன் மேலே அவர்களுக்கு காணப்பட்டது. ஒரு தீவிரவாதிகளை போல காணப்பட்டாங்க. ஆகாப் குடும்பத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரோதமாக கர்த்தர் எகு என்கிறதான ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பின போது, இந்த கானானிய தெய்வமாகிய அந்த பாகாலுடைய வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கிறதுக்கு பயங்கர பக்தி வைராக்கியம் பாராட்டுவான் இந்த எகு. அப்போ அவனோடு கூட வந்து பார்த்திங்கன்னா கைகோர்த்து நின்றதான ஒரு மனுஷன் வந்து இந்த ரேகாபின் ஆகிய யோனதாப் என்கிறதான இந்த மனுஷன். எதற்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார், அதற்கு பின்பாக ஏறக்குறைய ஒரு 200 வருஷங்களுக்கு பின்பாக இவருடைய பக்தி வைராக்கியம், இவருடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு இவர்கள் அப்படியே நடக்கிறார்களா, அந்த மனுஷனுடைய அந்த போதனையிலேயே கட்டளையிலேயே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தார்களா என்று சொல்லி 200 வருடங்களுக்கு ஒரு டெஸ்ட் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. எரேமியாவினுடைய காலத்திலே அது நடந்தது. ஆண்டவர் வந்து சொன்னார், அவர்களை நீ அழைத்து நீ வந்து டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், சோதி என்று சொல்லி எரேமியாவுக்கு சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி விலகுனவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோனதாப்புடைய பிள்ளைகள், அந்த குடும்பத்தார் 200 வருஷங்களுக்கு பின்பும் அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக தேவன் மேலையும் தன்னுடைய தகப்பனுடைய அந்த கட்டளையின் மேலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் காணப்பட்டார். சில வசனங்களை நான் வாசித்து விடுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6 - 9 வரைக்குமான வசனங்கள். எரேமியா 35 6-9. கர்த்தர் சொன்னபடியே எரேமியா வந்து இந்த ரேகாபினுடைய குடும்பத்தை, யோனதாபினுடைய குடும்பத்தாரை வந்து அழைத்து என்ன பண்ணுறான், 6வது வசனத்தை வாசிக்கிறேன். திராட்சை ரசத்தை அவர்கள் முன்பாக வைக்கிறோம். அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. ஏன் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும்
வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும், நாங்கள் ஜீவனோடு கூட காணப்படுகிற எல்லா நாட்களிலும், நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைவாடும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. 14வது வசனத்துல தொடர்ந்து நீங்க அதை வாசிக்கணும், எனக்கு நேரம் இல்லை. 14வது வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள்னு சொன்னால், திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் ஆண்டவர் சொல்றாங்க, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும், இப்போ எரேமியாவின் நாட்கள் மட்டும் 200 வருஷத்துக்கு அப்புறம் கூட, அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் ஒவ்வொரு சந்ததியிலும் உங்களோடு கூட என்னுடைய ஊழியர்கள் மூலமாய் பேசிக்கொண்டே வருகிறேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போதனையும் ஒரு கட்டளையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவனுக்கு பயந்து, அவனுடைய கட்டளை, தேவன் சொல்லலை, அவனுடைய கட்டளையாக ஒரு காரியத்தை அவன் சொன்னான். அதை அவர்கள் 200 வருஷங்கள்னா எத்தனை சந்ததி இருக்கும்? ஒரு ஏறக்குறைய ஒரு 7 சந்ததியாவது சொல்லலாம்ல. ஒரு 7 சந்ததியாக 30ன்னு வைத்தா கூட ஒரு ஏறக்குறைய ஒரு 7 சந்ததிகள் கடந்து போய் விட்டது. ஆனாலும் கூட அப்படியே என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அதை கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆண்டவர் அதை சுட்டி காண்பித்து, ஒரு மனுஷன் சொன்ன போதனையை இப்படி கை கொண்டு வருகிற ஒரு கூட்டம் காணப்படுது, அவர்கள் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார்கள், ஆனால் நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருந்தும் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் எரேமியா பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட பேசுகிறான். 18-19 வசனத்தில், பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ கர்த்தர் ஒரு சோதனைக்காக அழைத்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த காரியத்தை அந்த நேரத்தில் செய்தாலும் அந்த சோதனையில அவர்கள் நின்றார்கள். கர்த்தர் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணி அவர்கள் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. இது ஒரு மனுஷனுடைய போதனை, ஒரு மனுஷனுடைய ஒரு கற்பனையாக அது காணப்படுது. இதை ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் கடிந்து கொண்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கல, அதற்கு பதிலாக அப்ரிஷியேட் பண்ணுகிறதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளும் எப்போது ஆபத்தாகிறது, எப்பொழுது ஆண்டவராலே அது அருவருப்பாக பார்க்கப்பட்டு ஆண்டவர் எப்பொழுது அதை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவேர்னஸ் செஷன்ல இப்போ கர்த்தர் தம்முடைய ஜனம் கை கொள்வதற்கு அநேக பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் முக்கியமாக ஆகமங்களில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. செரிமோனியல் லாஸ், அதாவது சடங்காச்சாரமாக அனுசரிக்க வேண்டியதான காரியங்கள், மாரல் லாஸ், சிவில் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணப்படும். அதாவது தார்மீகமாக கை கொள்ள வேண்டியதான காரியங்கள். ஒரு மனுஷன் இஸ்ரவேல் மனுஷனாய் காணப்படுகிறானா, அவன் இஸ்ரவேலுக்கு உண்டாகிறதான அந்த உரிமை, அந்த சுதந்திரத்தை அவன் காத்து கொள்கிறதற்கான பார்த்தீங்கன்னா சட்டங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். மாத்திரமல்ல, ரிச்சுவல் பியூரிட்டி லாஸ், அதாவது சுத்திகரிப்பு சடங்குகள், உணவு முறை சட்டங்கள், அப்புறம் ஒன்று கேட்டால் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துக்கு அந்த ஹைஜீன் லாஸ் அப்படிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், இஸ்ரவேலர்களுக்கு ஆகமங்களில் அவர் நியமித்து கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் நியமித்த காரியங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராகம புஸ்தகம் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கிறதுல வாசிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சுத்திகரிப்பு சடங்குகள், உணவு முறை சட்டங்கள், டயட்டரி லாஸ், அதுக்கப்புறம் சுகாதாரத்திற்கான அந்த பிரமாணங்கள், இதெல்லாம் எங்கே அதிகமாக காணப்படும்னா நீங்கள் லேவியராகமம் 11லேருந்து 15 வரைக்கும் அது நீங்கள் வாசிக்கலாம். எதற்கு இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பொழுது இந்த சட்டங்கள், அந்த லைனை எப்போ கிராஸ் பண்ணுறோம், மனுஷ போதனைகள் எப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக அது மாறுகிறது,
அல்லது தேவன் கொடுத்த பிரமாணங்களும் அது வந்து எது வரைக்கும் அந்த பிரமாணங்கள் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த லைனை கிராஸ் பண்ணி அந்த பிரமாணங்களுக்கு வேலை கிடையாது. அல்லவையா அதெல்லாம் புரியணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாக்ரிஃபிஷியல் லாஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருல, அதாவது மிருகங்களை பலியிடுகிறதான அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. எது வரைக்கும் தான் லைன் அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்து தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் தான் என்ன உண்டு, இரத்த பலிகள், குற்ற நிவாரண பலிகள், பாவ நிவாரண பலிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பலிகளுக்கு வேலை. அதுக்கப்புறமும் நான் வந்து இன்னைக்கும் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யுவர் கிராசிங் த லைன். அது என்னமாயிடும், தேவன் கொடுத்த சட்டம், ஆனால் அது மனித போதனைகளாக வந்து கடைபிடிக்கப்படுகிறதாக அது மாறிவிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இந்த சட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து ஆகமத்தில் கொடுத்தார். 2 பகுதியை மாத்திரம் நான் வாசித்து உங்களுக்கு விளக்கி முடிக்க போகிறேன். முதலாவது கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன லைனை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது? கொலேசியர் 2:21, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. நீங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதை வந்து தொடக்கூடாது, எதை வந்து பார்த்தீங்கன்னா ருசி பார்க்க கூடாது, எதை வந்து தீண்டக்கூடாது, எது தீட்டாய் காணப்படுகிறது என்கிறதான காரியங்கள் எல்லாம் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த சுகாதார விதிகள், ஹைஜீன் லாஸ், டயட்டரி லாஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கும். இது ஆண்டவர் கொடுத்தது தானே. ஆனால் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கை கொள்ளக்கூடாதா, இது எப்பொழுது மனுஷ போதனைகளாக மாறுகிறது அப்படின்னு சொன்னால், இது என்ன அர்த்தத்துக்காக எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அது வந்து ஃபினிஷ் ஆகும்போது இது மனுஷ போதனையாக தேவனாலே எண்ணப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, மிருகங்களை குறித்து எதையெல்லாம் நீ சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்றதான அந்த உணவு முறை விதிகள் அல்லது சட்டங்கள், டயட்டரி லாஸில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றி வந்து வளர்ந்தவர்கள் தான், வாழ்கிறவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். அதில் ஒருவனாய் காணப்பட்டதான பேதுரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரிசனத்திலே காண்கிறான். வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்களும் ஒரு துப்பட்டியில் இறங்குகிறதாகவும் இதெல்லாம் அடித்து புஷி என்று ஒரு சத்தம் கேட்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அவன் பார்க்குறான். அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இதில் அசுத்தமான மிருகங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி என்ன பண்ணுறான், நோன்னு சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாத அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பேசுகிறார். எதற்காக என்று சொன்னால், அந்த சுத்தமானவைகள் அசுத்தமானவைகள் என்பது அங்கே என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், தேவ ஜனங்களையும் தேவ ஜனங்களாக இன்னும் மாறாத மற்றவர்களையும் அது குறிக்கிறது. அப்போ அந்த மற்றவர்கள் என்பவர்களும் தேவ மனிதர்களாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியக்காரனுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது, அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள் என்கிற அந்த டயட்டரி லாவை எதுக்கு வைக்கிறார் என்று சொன்னால், அது நமக்கு தெரிய வேண்டும். அது ஒரு காரியத்தை குறிக்கிறது. தேவன் பரிசுத்தமானவர், மனிதர்கள் பரிசுத்தமற்றவர்கள். மனிதர்களுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவ பிள்ளைகளாக மாறினவர்கள் பரிசுத்தவன்களாய் காணப்படுகிறார்கள், மற்றவர்கள் புறஜாதிகளாய் காணப்படுகிறார்கள். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள். ஆனால் அந்த மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாய் காணப்படுது, சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாததாய் சொல்றாரு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய ஆவிக்குரிய அல்லது ஞானம் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரு? தேவ மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்றைக்கு முதலாவது ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ எதற்காக நான் இதை உங்களுக்கு விளக்கி கொண்டு வரேன்னா, தேவன் கொடுத்தது தான். இதை நீ சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை நீ தொடலாம், இதை தொடக்கூடாது, இதை தொட்டால் தீட்டாயிடுவேன் இப்படின்ற கட்டளைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு மேலே இருக்க வசனங்களை கொலேசியர் 2 நீங்கள் அப்படியே மேலே போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாட்களை, மாத பிறப்புகளை இவைகளெல்லாம் கொடுத்தது ஆண்டவர், இதெல்லாம் ஆசரிக்க சொன்னது ஆண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்டு ஆசரிக்கிறதான காரியம், அதாவது இந்த ஓய்வு நாட்களை, மாத பிறப்புகளை ஆசரிக்கிறதான காரியம் அர்த்தமே இல்லை. ஏனென்றால் இவைகளெல்லாம் இவர்களுடைய பொருள் அல்லது இதெல்லாம் யாரை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
சுட்டி காண்பிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு ஒருத்தன் நான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன், பரிசுத்தமாய் ஆசரிக்கிறேன் என்று சொன்னால் அது அர்த்தமே இல்லை. ஏனென்றால் ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஓய்வு நாள் என்பது பரலோகத்தில் பிரவேசிக்கிறதை ஞான அர்த்தமாய் குறிக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பொருளை உடையதாக இருக்கிறது. அதுக்கு மேலே போய் நீங்கள் வாசிக்கும் போது அவரை தள்ளிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், இப்படியெல்லாம் வாழ்கிறேன், வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன் என்று சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை என்று சொல்லிவிட்டு தான் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசுகிறாரு. இதெல்லாம் தேவன் கொடுத்த காரியங்களாக இருக்கலாம், ஆனால் இது எதற்காக கொடுத்தார்? நீ யாரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று ஆகமங்கள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை நீ அறியாதபடிக்கு நீ அவரை தள்ளிட்டு இதெல்லாம் ஆசரிக்கிற அப்படின்னு சொன்னா இந்த காரியங்களை அவர் என்னவாய் பார்க்கிறார்? மனுஷனுடைய போதனைகளாக அவர் பார்க்கிறார். அடுத்து இரண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இது எங்கிருந்து வந்தது? மார்க் 7ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க் 7 1-13. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நிறைய பார்த்தீங்கன்னா மனுஷருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் போதனைகளும் உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் நாம் எங்கே பார்க்குறோன்னா கிறிஸ்தவர்களாக நம்ம மாறின பின்பு இந்த மனுஷர்களுடைய சட்டங்கள், போதனைகள், உபதேசங்கள் என்பவைகள் நமக்கு பார்த்தோன்னா தேவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு தடையாக இருக்கா? தேவனை நாம் பின்பற்றுவதற்கு அவைகள் இடரலை உண்டாக்குகிறதாய் காணப்படுதா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். எங்கேருந்து இது வந்தது? ஏன்னா தேவ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது தானே. ஏன்னா தேவன் சொல்லி தானே அதை ஏற்படுத்தினார்கள். தேவன் தான் இந்த சட்டங்களை நியமித்தார். இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவர்கள் ஏற்படுத்தினது தானே இந்த சடங்குகள், பாரம்பரியங்கள் எல்லாம். அதை பின்பற்றினால் என்ன என்கிறதான கேள்வி எழும்போது there is a line you should not cross. இப்போ பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 1 சில வசனங்களை 13 வரைக்கும் வாசிக்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகர்கள் சிலரும் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துட்ட வந்தாங்க. அப்போது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார். இதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை தோணும், எவனாவது கழுவாத அசுத்த கையில் சாப்பிடுவானா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும்ல. அப்போ இது தப்பு தானே? பரிசேயர் வேதபாரகர் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். யாரும் கை கழுவாமல் சாப்பிட போகிறது கிடையாது. அசுத்தமான ஒரு கையில் பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறதான இந்த அசுத்தம், கை கழுவாமல் சாப்பிட்றாங்களுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செரிமோனியல் லாஸ்ன்னு சொன்னால் சுத்திகரிப்பு முறைகள், சடங்காச்சாரியம் காண அதன் அடிப்படையில் கைகளை கழுவ வேண்டும் என்பது அவருடைய ரொம்ப சுத்தமாக தான் கை இருக்கும். ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக என்னதான் பண்ணணும்? அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி கைகளை கழுவி விட்டு சாப்பிடணும். இல்லைன்னா அந்த கை என்ன கையே? அது அழுக்கான கையே, அசுத்தமான கையே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் எண்ணினார்கள். அப்போ இந்த இடத்துல சீஷர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதுன்னு சொன்னால் அழுக்கான கையோட அப்படியெல்லாம் இல்லை. வேலை செஞ்சுட்டு அந்த அழுக்கோட மண்ணோட அப்படி அல்ல. சரி, மூன்றாவது, ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டேன். சுத்தமாக இருந்தால் கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்றதுக்கு முன்பாக ஸ்பெசிஃபிக்காக கைகளை அவர்கள், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில மார்க்கத்தில் அவர்கள் ஜபத்துக்கு முன்பாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு கிளின்சிங் இருக்கும் பார்த்தீங்களா? அவர்கள் சுத்தமாக தான் காணப்படுவாங்க. ஆனாலும் கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் அவங்களுடைய கைகளை, கால்களை, காதை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்க. அது அவர்கள் அழுக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? நோ, அது பிரேயருக்கு முன்பாக செய்யப்படுகிறதான சடங்காச்சாரியம் அது. அப்போ அதே போல் யூதர்களிடத்தில் ஒரு காரியம் காணப்படுது. சுத்தமாக இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு முன்பாக அவர்கள் அதன் அடிப்படையில் கைகளை சுத்திகரித்து கொண்டு தான் அவர்கள் சாப்பிட அமருவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அசுத்தம் என்று சொல்லி அதை நினைத்தார்கள். அப்போ இது முன்னோர்களுடைய பாரம்பரியம். 4வது வசனம், கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். இது நீங்கள் உண்மையிலே ஒரு இஸ்ரவேலனா, ஒரு யூதனா அங்கே உள்ள வாழ்ந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இது புரியும். இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியவே வரும். இதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி அல்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேர்டனை குறிக்குது. இது புரிய வேண்டுமானால் அங்கே வாழ்ந்துருக்கணும். இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5வது வசனம், அப்போது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி
ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். அப்போ இவர்கள் கை கழுவுறதான காரியம், எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதான காரியம் எதன் அடிப்படையில்? தேவனுக்காக, தேவனுடைய நாமத்திற்காக, இதெல்லாம் ஆராதனைக்குரியதான சடங்குகளாக, தேவனை சேவிக்கிறதான காரியங்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தன்னுடைய உதடுகளினாலே அவர்கள் கனம் பண்றாங்க, ஆனால் அவர்களுடைய இருதயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷன் ஏற்படுத்தின அந்த கட்டளைகளை உபதேசங்களாக போதித்து ஒரு டாக்டரின்ஸை டீச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யோனதாபை பார்த்தோம். ரேகாபையருடைய குமாரனாகிய யோனதாப் என்கிற மனுஷன் ஒரு கட்டளையை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தான், என்றென்றைக்கும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று. அவைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டளைகளை உபதேசமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு போதித்து கொண்டே வருவார்கள். ஆனபடினால்தான் 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே அவர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும், எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியதான பகுதி இதெல்லாம். நீங்கள் அதாவது லைன் கிராசிங்கிறது இதுதான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும், அல்லது நன்றாகவே தெரியும். கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறதும், வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறதும், சாப்பிட்றதுக்கு முன்பாக கைகளை கழுவுறதும் நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம்தான் இல்லையா? இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பர்சனல் ஹைஜீனுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் இதை எதன் அடிப்படையில் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், சுத்திகரிப்பு முறைமைகளை குறித்து ஆண்டவர் பேசியிருந்தார் அல்லவா? அப்போ அந்த ஆண்டவருடைய கட்டளை பிரமாணங்களுக்கு உதவி செய்கிற விதமாக ஏற்படுத்தப்பட்டதான காரியங்கள் தான் இவைகள். ஆனால் கடைசி நாட்களில் அல்லது இந்த சம்பவம் நடக்கிறதான நாட்கள் அது எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னால், கர்த்தருடைய கட்டளைகளை பார்க்கிலும் இவைகளெல்லாம் பெரிதாக மனிதனுக்கு, அதாவது இந்த இடத்துல வேதபாரக பரிசேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவைகள் தோன்றினது அப்படி என்றாங்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கலும் இதெல்லாம் ரொம்ப பெருசாக மாறிவிட்டது. இப்போ 8ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களுமாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது என்ன? வியர்த்தமாக்குகிறது நன்றாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இது பாருங்களா. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரா, நல்லா இல்லைன்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் பைபிளில் படிக்கும்போது சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுட்டி காண்பிக்கிறேன். என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாக இருக்கிறது அப்படின்னா அந்த 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 சென்டென்ஸுடைய மீனிங் வேற இல்லையா? அப்படின்னா நல்லா இல்லை, நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு எடுத்தீங்கன்னா, லிட்ரல் மீனிங் எடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? நீங்கள் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது போல இருக்குது. அப்படி அல்ல. எப்படி எனில், ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் வியர்த்தமாக்குகிறீர்கள் எப்படி அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இதை முடித்தோன்னே நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும், ஒன்றொன்றையும் சொல்ல முடியாது, நீங்கள் தான் இதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. அதாவது மோசே மூலமாக தேவன் கொடுத்த கற்பனை. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால், அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். அப்போ இவர்கள் மனுஷன் ஏற்படுத்தின பிரமாணம் என்ன பண்ணுது அப்படின்னா, கர்த்தருடைய விதியை நைஸாக மாற்றுகிறதற்கு அல்லது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல்
நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம காமிக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன லைனு. இப்போ நம்முடைய முன்னோர்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். அவர்கள் போதித்ததான கற்பனைகள் நமக்கு உபதேசங்களாக தொடர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அவைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கலாம், நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் எங்கே தான் அதுக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் குறிக்கிறார்னு சொன்னால், எப்பொழுது தேவன் நியமித்ததான அந்த காரியத்தை நாம் மீறுகிறோமோ அல்லது அந்த கட்டளை நம்மளை மனுஷ கற்பனை மீற செய்கிறதோ, அன்றைக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் தள்ளிடணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுகிறவர்களாய் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேகாபியருடைய தகப்பனாகிய யோனதாப் இட்டதான கட்டளை அது ஒருபோதும் தேவனுடைய நீதியை மீறுகிறதாக ஒருபோதும் இல்லை. நீ பார்த்தீங்கன்னா உள்ளே போனாரு, நீ கட்டாததான வீட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. விதைக்காததான நிலத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு உள்ள போன உடனே அவர்கள் கட்டினார்களா, விதைத்தார்களா? இல்லை, உள்ள போனோடனே எல்லாத்தையும் என்ன பார்த்தீங்கன்னா முதலாவது அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அதற்கு பின்பு தான் அவர்கள் அடுத்த ஜெனரேஷன்ல அதற்கு பின்பாக வீடுகளை கட்டுகிறார்கள், நிலத்திலே விதைக்கிறார்கள். இந்த காரியங்கள்லாம் அதற்கு பின்பாக நடக்கிறது. ஆனால் அவர்கள் விதைக்காததும் நாட்டாததும் அவர்கள் கட்டாததுமான ஆசீர்வாதத்தை அவர்கள் தேசத்துக்குள்ளே போன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார் அல்லவா? அப்ப இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிறதான காரியம் என்ன அப்படின்னா, பாரம்பரியம் நல்ல ஒரு டீச்சிங்காக காணப்படுது. எல்லாம் எது வரைக்கும் ஓகேனா, தேவனுடைய அந்த விருப்பத்தையும் சித்தத்தையும் அவருடைய வார்த்தையும் மீறுகிற போது அவைகள் என்ன பண்ணணும், என்ன நஷ்டம் வந்தாலும் நாம் அதை தள்ளுகிறவர்களாக காணப்படணும். சரியா? பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடவாத வர அல்லது மீறாத வரை அது தவறல்ல, ஏன் நல்லது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அந்த லைன் என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இல்லாத வரை தவறல்ல. மனுஷனுடைய கற்பனையும் போதனைகளும் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிலும் இவைகள் முக்கியம் என்று மனிதன் எண்ணாத வரை தவறல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் சில இடத்துல பேசும்போது, கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கள்ட்ட பேசும்போது இந்த காரியத்தை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். வேதத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இது காணப்படலை. ஆனாலும் எங்களுக்கு பாரம்பரியமாய் சொல்லப்பட்டதான காரியங்களை நாங்கள் வேத வார்த்தைகளைப் போலவே நாங்கள் நம்புகிறோம். நீ சொல்லுகிறதான காரியங்கள் அத்தனையும் வேதத்திலே காணப்பட்டாலும் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், எனக்கு அந்த பாரம்பரியமாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதான நான் நம்புகிற காரியங்கள் வேத வார்த்தைகளுக்கு இணையாக அது காணப்படுகிறது. நீ வேத வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல என்னிடத்துல அப்படி ஒரு மனிதன் பேசினார். அப்போ தேவனுடைய மனுஷனுடைய பாரம்பரியங்கள் கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிலும் இவைகள் முக்கியம் எனக்கு என்று ஒரு மனிதன் எண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தவறல்ல. தேவனுடைய கட்டளைகளை மனுஷனுடைய போதனைகள் வியர்த்தமாக்காத வரை அது தவறல்ல. அது என்ன வியர்த்தமாக்குறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, மார்க் 7:9 ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் அ ஃபைன் வே ஆஃப் செட்டிங் அசைட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் இன் ஆர்டர் டு அப்சர்வ் யுவர் ஓன் ட்ரெடிஷன்ஸ். நம்முடைய சடங்குகள் காணப்படுது இல்லையா, சம்பிரதாயங்கள், அவைகளை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு ஃபைன் வே ஆஃப் செட்டிங் அசைட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகள் அப்படி ஓரமாக அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாரம்பரியமான காரியங்களை கை கொள்ளுகிறதற்கு மனுஷன் பிரயாசப்படுகிறான். ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கு, அதுதான் வியர்த்தமாக்குகிறது. அடுத்ததாக, மனுஷருடைய போதனைகள் கற்பனைகள் தேவ வசனத்தை அவமாக்காத வரை தவறல்ல. 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, யூ நல்லிஃபை thus you nullify the word of God by your tradition அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லிஃபைனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று தெரியும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு பிரயோஜனம் இல்லாதாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு என்று சொல்லி இதை விசுவாசிக்கிற நமக்கு தெரியும், மற்றவர்கள்ட்ட போய் சொன்னால் இது ஒரு புக்கு அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதானே. அதே போல தேவ பிள்ளைகள் தான், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான், ஆனால் மனுஷனுடைய போதனைகள் இதை நல்லிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னன்னா, நீ எல்லையை மீறுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும். என்னென்னலாம் நான் என்னுடைய லைஃப்பில் நான் கை கொண்டு வருகிறேன், அவைகள் நான் தேவனை பின்பற்றுவதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதற்கும் ஏதுவாய் காணப்படுதா, அல்லது
ரொம்ப சிம்பிளா, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும், சத்தியத்தை பார்க்கிலும், என்னுடைய ட்ரெடிஷ்னலி நான் அறிந்து கொண்டு வந்த காரியங்கள் வந்து எனக்கு பெரிதாக தோன்றுகிறதா அப்படின்னு சொன்னா, யூ ஆர் என்ன பண்றீங்க? யூ ஆர் ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மென் ஆர் எல்டர்ஸ். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மனுஷனுடைய கற்பனைகள், கட்டளைகள், போதனைகள் என்னவென்றும் அவைகள் எப்பொழுது அது ஆபத்தாகிறது என்று சொல்லியும் நாங்கள் இந்த நாளிலே பார்க்க உதவி செய்தீங்க. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அது எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எங்களுக்கு தோன்றுகிறதோ, முக்கியப்படுத்துகிறோமோ, அப்பொழுது நாங்கள் மனுஷனுடைய போதனைகளின் படியும் கற்பனைகளின் படியும் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனாலே கடிந்து கொள்ளப்படுகிறோம். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லியும் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் தொடர்ந்து செய்கிறதான காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, இது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதற்கான செயலா என்று சொல்லி ஆண்டவரே அறியும் பொழுது அவைகளை நாங்கள் தள்ளுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.